நான் ராஜசேகர். அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு கிடைத்த சுகமான அனுபவங்கள் உங்களில் யாருக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாராக இருக்கக்கூடும். ஆனால் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து ஒரு குழந்தை வளர்த்ததுண்டா? அதுவும் ஒரு பெண் குழந்தையை வளர்த்ததுண்டா? அதுவும் தாயில்லாத ஒரு பெண் குழந்தையை வளர்த்ததுண்டா? அதுவும் கண் பார்வையற்ற தாயை இழந்த ஒரு பெண் குழந்தையை வளர்த்ததுண்டா? 100% உங்கள் பதில் இல்லை என்பதாகவே இருக்கும். நான் இந்த பிறவியில் புண்ணியம் செய்தவன். தாயை இழந்த கண் பார்வையற்ற பெண் குழந்தையை வளர்க்கும் பெரும் பேறு பெற்றவன் நான். என் மகள் பிறந்த பொழுதே என் மனைவி மறைந்து விட்டாள். மென்மையான மல்லிகை பூவைப் போல என் மகள் என் கரங்கள். அவளுக்கு பிறவி கண்கள் தெரியாது என்று உணர்ந்தபோது அதிர்ந்து போனேன். ஆனால் இந்த அதிசய குழந்தையை வளர்ப்பதே ஆண்டவன் எனக்கு கொடுத்த வரம் என புரிந்து கொண்டேன். கண் தெரியாத பெண் குழந்தை தவழ்வதை நீங்கள் கண்டதுண்டா? கண் தெரியாத பெண் குழந்தை தட்டு தடுமாறி நடை பயில்வதை நீங்கள் ரசித்ததுண்டா? என் மகள் பூரணி, பூரணி என்ற அன்னபூரணி இப்பொழுது வயது 13. என் பொக்கிஷம், என் தாய், என் இனிய தோழி, என் விழி வழி அவள் இந்த உலகை இந்த உலகை புரிய வைத்துள்ளே, இந்த உலகை உணர வைத்துள்ளே, இந்த உலகத்தின் உற்சாகங்களை சுவாசிக்க கற்றுக் கொடுத்துள்ளே. எங்கள் உலகம் ஒரு அழகிய பூங்காவனம். வாருங்கள், சற்றே அதனுள் ஒரு உலா போகலாம். பூர்ணி எப்படி இருக்கா மிஸ்டர் ராஜசேகர்? ரொம்ப நல்லா இருக்கா ரமேஷ். இந்த வருஷம் 8th ஆவாத கிளாஸ் ஃபர்ஸ்ட். அப்படியா? புலிக்கு பிறந்தது பூனைக்குட்டி ஆகுமாப்பா? ஆமா ரமேஷ், ஏதோ படம் எடுக்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்னாச்சு? படம் எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்குப்பா. வீட்டுல மனைவி தான் வேண்டான்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஹோட்டல் பிசினஸே நல்லா போயிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றாங்க. பார்க்கலாம், எடுக்கணும்னு ஆசை தான். ஓ, அப்படி படம் எடுத்தீங்கன்னா நமக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருங்க சாமி. ஓகே ரமேஷ், வாங்க ஒரு காஃபி சாப்பிடலாம். பேரர், சொல்லுங்க சார். 2 காஃபி, 1 சர்க்கரை இல்லாம ஸ்ட்ராங்கா. ஓகே சார். எடுத்துட்டு வாப்பா. ரமேஷ், அந்த லேடியை பாருங்களேன். நம்ம காலேஜில் படிச்ச சித்ரா மாதிரி தெரியல? அப்படியா? ராஜசேகர் மாதிரி எனக்கு ஞாபக சக்தி இல்லப்பா. ஆமா, அப்படியே இருந்தாலும் நமக்கு என்ன அதை பத்தி? இவர் ராஜசேகர்? பூரணி, பாட்டு கேட்டது போதும், வா கிளம்பலாம். அடடா, ஒரு நல்ல பாட்டு ரசிக்க விட மாட்டீங்களே. சரி சரி டிரைவர், வண்டி எடுப்பா. அட நாயே, டிரைவரா? ஹலோ, நீங்க ராஜசேகர் தானே? ஆமா மேடம், சித்ரா மேடம். நான் நேத்தே உங்களை பார்த்துட்டேன். ஆனா மேடம், எக்ஸசைஸ் பண்ணும்போது பேசக்கூடாது. நாம பிறகு டீடைலா பேசலாம். நீங்க கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா? ஓ எஸ், நீங்க முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். Thank you.
இயர் ராஜசேகர். இத்தனை வருஷம் கழிச்சு ஒரே காலேஜில் படிச்ச ஒரு ஃப்ரெண்டை சந்திப்பேன்னு இல்லை. ஆமா சித்ரா, மனித வாழ்க்கையே ஒரு புதிர் தான். நாம எதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது எதுவுமே நடக்கிறது இல்லை. நாம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நடந்துருது. சாரி சித்ரா, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனோ? இல்ல ராஜசேகர், நீங்க சொன்னது ரொம்பவும் சரிதான். நாம நினைக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லைன்னு சொன்னீங்களே, அது ரொம்ப சரி. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல டைவர்ஸ். எப்படி இல்லாமோ வாழ்க்கையை ரசிச்சு வாழணும்னு நினைச்சேன். ஆனா எதுவும் நடக்கல. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்களே, நாம நினைக்காதது எல்லாமே நடந்துரும்னு. சரிதான். இல்லைன்னா 20 வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணிருக்க முடியுமா? நீங்க எப்படி திடீர்னு இந்த ஊர்ல? நான் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நல்லதா போச்சு. அப்ப தினமும் காலையில அரட்டை அடிக்கலாம்னு சொல்லுங்க. அதுவும் சரிதான். ஆமாம், உங்கள் கூட நேற்று வந்தாரே, அவர் நம்ம ஜூனியர் ரமேஷ் தானே? ஆமா, ரமேஷ் பெரிய பிசினஸ் மேக்னட். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு நாட்டில் இருப்பாரு. 10 நாள் சிங்கப்பூர்ல ஏதோ மீட்டிங் சொன்னாரு. 10 நாள் ரொம்ப போர் அடிக்கும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. ஆமாம், அதுவும் சரிதான். நீங்கள் இன்னும் உங்களை பற்றி எதுவும் சொல்லவே இல்லையே. சொல்லிக்கிறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன். வயசுல பூரணின்னு ஒரு அழகான பொண்ணு, ரொம்ப கியூட், ரொம்ப பிரில்லியன்ட், ரொம்ப நல்லா படிப்பா. சொல்லப்போனா அவ தான் என்னோட ஃபியூச்சர். உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா? அந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் ஒன்று தான் சொல்லணும். என் மகா பூரணி பிறந்த போதே என் மனைவி இறந்து போயிட்டாங்க. ஓ, ஐம் சாரி ராஜசேகர். உங்கள் குட்டி பண்ண ஒரு நாள் நான் மீட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஓகே ராஜசேகர், டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பூரணி, 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 என்னடா செல்லம், என்ன பண்ணுது? ஏன் இப்படி இருக்க? பயமா இருக்குப்பா, ரொம்ப பயமா இருக்கு. என்னடா செல்லம், என்னப்பா ஆச்சு? தெரியலப்பா, பயமா, ரொம்ப பயமா இருக்கு. அடிவயிறு ரொம்ப வலிக்குதுப்பா. அட என் குட்டி நாயே, நீ பெரியடா. இது வரைக்கும் குட்டி நாயா இருந்த நீ இன்னில இருந்து பெரிய நாய் ஆயிட்ட. போ, போ. போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. பட்டுச்சேலை சூப்பரா இருக்கே. ஐயோ அப்பா, பட்டுச்சேலை போடுப்பா. ஓ, என் செல்லக்குட்டி அப்படி சொல்லக்கூடாது. பட்டுச்சேலை நம்ம பெண்களோட கௌரவம். கௌரவனா என்னப்பா? கௌரவம்னா பெருமை. ராஷேரோட பொண்ணு பூரணின்னா ராஷேருக்கு பெருமை. பூரணியோட அப்பா ராஷேர்னா அது பூரணிக்கு பெருமை. ஓ, என்ன ஓ? ஓனா பூரணிக்கு பிடிக்கும்னு அர்த்தம். ஓ, என்னவோ? ஓன்னா எனக்கு பூரணியை பிடிக்கும்னு அர்த்தம். ஓ.
ஓகே சித்ரா, இந்த 10 நாள் உங்க கூட பழகினது பேசினது எல்லாமே ரொம்ப சந்தோஷம். இந்த 10 நாள் 10 வருஷம் நிறைவா வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கும் அதே மாதிரி உணர்வுகள் வந்துகிட்டே இருக்கு. என்னையே என்னால நம்ப முடியல. மனசு நிரம்பி வழியுது. ஸோ இந்த மாதிரி உணர்வுகளை பூரா மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சுக்கிறத விட, அதாவது 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 நம்ம 2 பேரும் ஏன் ஒண்ணா சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது 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 நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்க வரீங்க, அதானே? ஆமா, அதைத்தான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அடேங்க, ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க. ஏதோ காலேஜ் பையன் காதலி கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ரொம்ப தான் ஃபீல் பண்றீங்க. ஆனா ஒரு விஷயம் சித்ரா, என்னோட மகள் பூரணியோட சம்மதம் இல்லாமல் இந்த திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பே. என்னால உங்க பொண்ணு பூரணிய 100% சமாதானப்படுத்த முடியும்னு நம்புறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.